தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி 18+ இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய தேடல் என்னவோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் கேனபிஸ் கிளினிக் 1 கஞ்சா அப்படின்னாலே அது ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 பாத்துக்கு எப்படி ஐஸ்டு காஃபி தாய்லாந்தில் கொடுக்குறாங்கன்னா இதே மாதிரி உங்கள் நாட்டில் எவ்வளோதுன்னு. வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போதான் தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கொன்கேனில் ஈசானில் தான் இருக்கோம்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையிலேயே வந்து தாய் மசாஜ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அதுக்குன்னு தனியாக டாக்டர் இருக்காங்களாம். அவங்க வந்து மசாஜ் பண்ணுவாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. அதை தான் வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தாய்லாந்து அப்படின்னாலே மசாஜ் இந்த மாதிரி 18+ இந்த மாதிரியெல்லாம் சில யூடியூபர்ஸ் வந்து காட்டுறாங்க. அதுக்காக நடக்கலைன்னு சொல்லலை, நடக்குது, தவறுகள் நடக்குது தான். ஆனால் தாய்லாந்து மக்களோட அந்த உண்மையான அந்த ரியல் மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ முறை கொண்டது. மருத்துவத்துக்காக தான் அந்த தாய்லாந்து மக்களே பண்ணுறாங்க. ஆனால் அது நாளடைவில் இந்த டூரிசத்தினால அது மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் நல்ல மசாஜ் பண்ணுற இடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தவறுகள் நடக்கிற இடங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சன், நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நாடு அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து இமேஜின் பண்ணி ஒரு இது பண்ண முடியாது. உங்களுடைய தேடல் என்னவோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உண்மையானதை தேடி போனீங்கன்னா உண்மையானது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஃபன்னுக்காண்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி மசாஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க போகலாம். இந்த இருக்கு பாருங்கள் ஹாஸ்பிட்டலோட போர்டு. அரசு மருத்துவமனை, ஆனால் நம்ம ஊர் மருத்துவமனை தாங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாமே ஃப்ரீ. மெடிசின்லேருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரீ. ஆனால் தாய்லாந்தில் அப்படி கிடையாது. ஒரு பேசிக்கான சில விடயங்கள் தான் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபீவர்னால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அதுக்குமே 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி காசு கொடுக்கணும். இது பெரிய பெரிய விடயங்கள் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ண முடியாதுங்க. ஒன்று காசு இருக்கணும், காசு இல்லாட்டி இன்சூரன்ஸ் இருக்கணும். அது எனக்கு தாய்லாந்தில் பிடிக்காது. அது என்ன சொல்கிறது, அந்த கார்ப்பரேட் மாஃபியாக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டை. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க வாங்குகிற காசுக்கு தகுந்த மாதிரி பயங்கரமாக க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அது ஒரு நல்ல விடயம். என்ன காசு எல்லாத்துக்குமே காசும் இருக்குது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே ஃப்ரீ பண்ண முடியாது. ஒரு சிலது மட்டும், இந்த பேசிக்ஸ் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டோம், வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போகலாம். இது சொல்ல மாதிரி நம்ம ஊரில் ஃப்ரீ, ஆனாக்கா நம்ம மக்கள் வந்து மருத்துவமனையை நாரடிச்சு வச்சுருப்பாங்க, க்ளீனாகவே வச்சுக்க மாட்டாங்க. அது நம்ம மக்கள் வந்து திருந்தணும், மாற்றிக்கொள்ளணும் பழக்க வழக்கங்களை. அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே போர்டு. தாய் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் போட்டிருக்கா. இங்கே பாருங்கள், மெடிக்கல் கேனபிஸ் கிளினிக் 1. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே தனியாகவே ஒரு கட்டடம் வச்சுருக்காங்க, பில்டிங், தாய் மசாஜுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தாய் மசாஜ் வந்து அவ்வளோ மகத்துவமானது. ஆனால் இன்று அந்த டூரிஸ்ட்டுனால எல்லாம் மாறிப்போச்சு. அதுவும் ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கஞ்சா அப்படின்னாலே அது ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா அதை கெட்டதுக்கு பயன்படுத்தி அது கெட்டதாகவே ஆகிப்போச்சு. ஆனால் கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா அதை மருத்துவ முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து. நிறையா பேர் பார்த்திங்கன்னா கேன்சரு, அப்புறமா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. நான் டாக்டர் கிடையாது, ஆனால் படிச்சிருக்கேன். அதனால் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே பாருங்கள், மருத்துவமனையிலே தனியாக மெடிக்கல் கேனபிஸ் கிளினிக் அப்படின்னு தனியாகவே ஒரு இது வச்சுருக்கதான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதான் பாருங்கள், மருத்துவமனையில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. ஹவ் மச் பெர் ஹவர்? 1 மணி நேரத்துக்கு 150 தாய்லாந்து பார்த்தான். 1 மணி நேரம் மசாஜ் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். இவங்களோட மருத்துவமனை அந்த வளாகத்தை பாருங்கள், எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், குப்பைத்தொட்டி, அங்கங்கே குப்பைத்தொட்டி. இது மருத்துவமனை மாதிரியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு கார்டன், ஒரு பார்க்குக்கு வந்தது மாதிரி இருக்குது, ஒரு பூங்காவுக்கு வந்தது மாதிரி. அவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்களோட மருத்துவமனை வளாகத்தை. மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங் ஏரியா இதான் பாருங்கள். வெயிட்டிங் ஏரியா, மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், காத்திருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மருத்துவமனையை. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் லாட்ஸ் ஃப்ரம் தெம். நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்குது தான், மருத்துவமனைன்னா அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா, பார்க்கிங்கு எல்லாமே நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம அங்கே எங்கே வந்து தூய்மையாக இல்லாமல் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திடுறோம். பொது வெளியில் வந்து யூரின் போகிறது, எச்சி துப்புறது, குப்பையை போடுறது, பாத்ரூம் போனால் சரியாக தண்ணி ஊற்றுறதில்ல, யூரின் பாஸ் பண்ணால் அந்த ஃப்ளஷ்ஷு அந்த இதை அமுக்கிட்டு வர்றதில்ல. இந்த மாதிரி மக்களே எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கோம். அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்கும். நம்மளும் கொஞ்சம் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதையும் கொஞ்சம் சரி பண்ணோம்னா நம்ம நாடும் இது மாதிரி அழகாக தூய்மையாக எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மருத்துவமனை வளாகம். அந்த மாதிரி நம்மளும் மாற்றலாம். ஓகே, ஸோ நவ் யூ ஹேவ் டு சே how was the massage? It's good. Really? Yes. Okay, now you feel any pain or no pain? No pain. How much you pay for 1 hour? 150 baht. 150 baht. They are doctors, am I? Yes. The one giving massage here is the doctor, not the certified one. If you do massage in Bangkok, Pattaya, they are the certified, but not the doctor. But here in the hospital, they are the doctor giving massage to the pain. அங்கே முதுகுலலாம் அந்த மூச்சடப்பு இது மாதிரிலாம் இருக்கும்ல, மூச்சு கட்டிக்கிருச்சும்பாங்க. நம்ம ஊரில் கூட அதெல்லாம் பண்ணுவாங்க, முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில. அதுக்கெல்லாம் இங்கே கரெக்டாக பண்ணிவிடுவாங்களாம். இந்த காற்று மாதிரி முதுகில் வெயிட் தூக்குனா அந்த மாதிரி மூச்சு அடைச்சிக்கிறோம் முதுகு பக்கம், அதெல்லாம் இங்கே சரியாக கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க இப்போ நான் வந்து ஈழத்துக்கு போயிருந்தேன். ஈழத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் வந்து சித்த வைத்திய சாலை, சித்த வைத்திய பிரிவு, ஆயுர்வேதம்லாம் வச்சுருக்காங்க. சித்த வைத்தியம் தான் ஆயுர்வேதம். ஸோ வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது, சித்த வைத்திய மருத்துவம் இருக்குது, ஆனால் அங்கங்கே தான் இருக்குது. என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருத்துவமனையிலையும் சித்த வைத்தியம்னு தனியாக ஒரு கட்டடம் வச்சு அதுக்கு சித்த வைத்திய மருத்துவர்களை போட்டு அப்படி வைக்கணும். மக்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும், ஓகே நான் சித்த வைத்தியம் பண்ணலாமா இல்லை ஆங்கில வைத்தியம் பண்ணலாமான்னு மக்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் சித்த வைத்திய சாலை இந்த தாம்பரத்துக்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அங்கங்கே 1-2 தான் இருக்குது, மிக குறைவு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா மருத்துவமனையிலையும் சித்த வைத்தியத்துக்கு ஒரு பிரிவு, ஆங்கில வைத்தியம் ஒரு பிரிவு, அப்படி கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம கட்டி காப்பாற்ற முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கடினம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மாஃபியா இருக்காங்கள்ல, அவங்க அதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சித்த வைத்தியத்துலேயே நல்லா போயிடுச்சுன்னா அப்புறம் யார் அவங்க விற்கிற மருந்து மாத்திரைலாம் வாங்குவா, அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் யார் வாங்குவா, எப்படி இது பண்ணுறது? பெரிய பாலிடிக்ஸ் மக்கள். சரியான அரசாங்கம், நல்ல தலைவர்கள் உண்டானா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவோம். ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கி மசாஜ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க பக்கத்தில் போய் ஒரு காஃபி கடையில் போய் காஃபி வாங்கலாம். நிறைய பேர் கனடா இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க, யூரோப்பில் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க. அங்கெல்லாம் ஒரு காஃபி ஸ்டார் பக்ஸில் இல்லை நார்மலாக ஒரு காஃபி வாங்கினா எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து இப்போ நான் காஃபி வாங்க போகிறேன், எவ்வளோன்னு சொல்கிறேன். இங்கே ரொம்பவே சீப்புங்க ஆக்சுவலாக. ஆமாம், இந்த ஊர் காசை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஊர் காசுக்கு ரொம்ப சென்ட்லேயே வந்துடும். $1 அந்த மாதிரிலே கிடச்சிடும். நல்ல காஃபியெல்லாம் கிடைக்கும் இங்கே $1. ஓகே, ஸோ வாங்க காஃபி கடைக்கு போகலாம். ஸோ இங்கே தான் வந்து இப்போ நம்ம காஃபி வாங்க போகிறோம். இந்த இடத்தோட பெயர் பார்த்திங்கன்னா CJ மோர். இது வந்து ஒரு ஷாப்பிங் மாலுங்க. அதாவது அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா வால்மார்ட்டு இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு சின்ன ஷாப்பிங் கடை. இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நம்ம போய் காஃபி வாங்க போகிறோம். ஓகேங்களா, CJ மோர். இவங்களோட காஃபி நல்லாயிருக்கும், நான் இங்கே அடிக்கடி வாங்குவேன்.
ஓகே நண்பர்களே, இதான் அந்த காஃபி, ஐஸ்டு காஃபி. இது பார்த்தீங்கன்னா 40 தாய்லாந்து பார்த்து. ஸோ இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊரில் என்ன வேலைன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இதை நான் அடிக்கடி வாங்குவேன் இந்த காஃபி. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 40 பாத்துக்கு எப்படி ஐஸ்டு காஃபி தாய்லாந்தில் கொடுக்குறாங்கன்னு. இதே மாதிரி உங்கள் நாட்டில் எவ்வளோதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.